பொதுமக்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளிக்கிறது புதிய தலைமுறை. அந்த வகையில் இன்றைய மக்கள் கருத்தில் மத்திய பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு கடன் வழங்குவதற்கான இலக்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த கடன் விவசாயிகளுக்கு எளிதில் கிடைக்கின்றனவா, அதன் மூலம் அவர்கள் பயன்பெற முடிகிறதா என பொதுமக்களிடம் கேட்டது புதிய தலைமுறை. அதற்கு பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை இப்பொழுது பார்க்கலாம். அந்த விவசாயிகளுக்கு கடன் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பட்ஜெட்டில் அறிவிச்சிருந்தாங்க. அது இன்னும் எளிமையாக்கணும். அதே நேரத்தில் இந்த இதை எளிமையாக்கினா மட்டும்தான் அந்த விவசாயிகளுக்கு நல்ல பலனாக கிடைக்குங்கிறது எங்களுடைய கருத்து. விவசாயிகளுக்காக 80 லட்சம் கோடி கடன் ஒதுக்கியிருக்காங்க. இது சரியாக விவசாயிகளுக்கு கரெக்டாக போய் சேர்றது இல்லைங்க. விவசாயிகளுக்கு இதனால கண்டிப்பாக பலன் கிடையாது. இப்போ வறட்சி நிவாரணம் சொல்லி ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து கொடுத்தாங்க. அதில் கிட்டத்தட்ட அங்கே ஒரு 150 விவசாயிகள் இருக்காங்க. ஆனால் 9 பேர்த்துக்கு மட்டும்தான் போய் சேர்ந்தது. அதில் எனக்கு ஒருத்தனுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில விவசாயிகள் நாட்டோட முதுகெலும்புன்னு வெறும் வாக்கியத்துக்கு மட்டும் தான் சொல்றாங்களே தவிர பயன்பாட்டிற்கு எந்த அரசியல்வாதிகளும் இல்ல இருக்கிற மத்திய அரசும் திட்டங்கள் வெறும் கவர்ச்சிகரமான திட்டங்கள் அறிவிப்புல மட்டும்தான் இருக்க தவிர செயல்பாட்டுக்கு முழுமையா மக்கள் பயனடைகிறாங்களா, விவசாயிகள் பயனடைகிறாங்களான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையவே கிடையாது. விவசாயிகளுக்கு கடன் கிடைக்கிறதுக்கு எந்த விதமான இதுவுமே கிடையாது. இப்போ அவங்களுக்கு அரசியல்காரங்க அதை பயன்படுத்திக்கிறாங்க. மத்திய அரசு அறிவிக்கக்கூடிய விவசாயிகளுக்கு தரக்கூடிய மானியம் ஒதுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலை ஒட்டி தான் செய்யப்படுகிறது. முழுசாக கிடைக்கிறது நம்பிக்கை இல்லை.